தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் 17வது சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் இந்திய தேர்தல் வரலாற்றில் தமிழகத்தில் வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு. இதையடுத்து இந்த தேர்தலுக்கான முடிவு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் 4 மணி போட்டி. திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு 234 தொகுதியில் தனித்து போட்டியும், நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிட்டன. இப்படி 4 முனை போட்டியை தமிழக வரலாற்றில் முதலாக சந்தித்தது இந்த தேர்தல். ஆனால் தேர்தல் முடிந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஓய்வு. மு.க. ஸ்டாலின் கொடைக்கானலிலும், எடப்பாடி சொந்த ஊரிலும் இருக்க, தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஆன்மீக சுற்றுப்பயணம். நேற்று முன்தினம் திடீரென்று அதிகாலையில் திருச்செந்தூர் சென்ற விஜய் அங்கு விஸ்வரூப தரிசனம் செய்தார். இதையடுத்து அவர் நாளை எங்கு செல்வார் என்று எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில் அவர் திடீரென்று இன்று சீரடி சாய்பாபா கோயிலுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றிருக்கிறார். காலை 10:30 மணியில் அளவில் சீரடி செல்லும் விஜய் பின்பு அங்கிருந்து மதியம் 2 மணிக்கு மேல் புறப்பட்டு தமிழகம் வருவார். இதையடுத்து நடிகர் விஜய் நாளை என்ன செய்வார் என்று பரபரப்பு ஏற்பட்டு அடங்கும் நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் புனித இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவுக்கு நாளை பயணம். சென்னையிலிருந்து தனி விமானத்தில் புறப்படும் நடிகர் விஜய் புனித நகரமான மெக்காவுக்கு நாளை செல்கிறார். அங்கு மெக்கா நகரில் அவர் புனித யாத்திரை மேற்கொண்டு அங்கே தொழுகைகளில் கலந்து கொண்டு இறைவனை வணங்கி வழிபடுகிறார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே தேர்தல் நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டிய காலகட்டத்தில் ஆன்மீக சுற்றுப்பயணத்தை நடிகர் விஜய் மேற்கொண்டிருப்பது எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சியாகவே உள்ளது என்று சொல்லலாம். அவரது கட்சி தொண்டர்கள் தலைவர் என்ன செய்கிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் நேற்று முன்தினம் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசித்தார். இன்று சீரடி சாய்பாபா கோயிலில் சாய்பாபா தரிசனம். நாளை புனித நகரமான மெக்காவுக்கு செல்கிறார். நாளை மறுநாள் எந்த கோயிலுக்கு செல்வார் என்பதை யாவரும் அறியவில்லை. இந்த நிலையில் திருச்சி பயணத்தின் போதே அவர் புனித அந்தோனியார் கோயிலுக்கு சென்று காலில் முட்டியிட்டு தொழுது வணங்கியது அனைவரும் அறிந்தது. நேற்று அவர் திருச்செந்தூரில் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் செய்து கொண்டதை நாம் அனைவரும் அறிந்த நிலையில் இப்பொழுது திடீரென்று புனித நகரமான மெக்காவுக்கு தனது ஆன்மீக பயணத்தை நாளை தொடங்குகிறார் விஜய். பெரும் பரபரப்புக்குள்ளான அரசியல் கட்சிகளில் வட்டாரத்தில் விஜயின் இந்த செயல்பாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி அனைத்து மதத்துக்கு சமமான கோயில்களுக்கு சென்று அவர் வருவது அவரது தொண்டர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் தந்தாலும் விஜயன் இந்த ஆன்மீக பயணம் அவரது எதிர்கால அரசியல் திட்டத்திற்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கும் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. எந்த ஒரு அரசியல்வாதியும் இதுவரை இதுபோன்று ஆன்மீக பயணத்தை இப்படி வெளிப்படையாக மேற்கொண்டதில்லை என்பது பொதுவான கருத்து. எந்த விதமான மதச்சாயமும் படக்கூடாது என்பதற்காக தவிர்த்து வந்த அரசியல் தலைவர்களுக்கு இடையே விஜய் அனைத்து மத கோயில்களுக்கும் சென்று வருவது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே நாளை காலை தனி விமானத்தின் மூலம் புனித நகரமான மெக்காவுக்கு நடிகர் விஜய் சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கிறார். எத்தனை நாள் பயணம் என்ற விவரம் இன்னும் வெளியாகவில்லை.